இங்கே வந்து சுசீலா வந்து பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து அப்போ வந்து சுசீலா தனி வீட்டெல்லாம் கட்டி கொடுக்கல. ஒரு ஏதோ ஒரு சந்தில் இருந்தாங்களாம். அங்கே வந்து ஐயா வந்துட்டு எப்பயாவது போவாங்க போல இருக்கு. அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஓடி இருக்கு. உடனே பரசுராமன் இருக்கார்ல, பரசுராமன் யாருன்னா மூத்த மாப்பிள்ளை. காந்தியோட ஐயாவோட மூத்த மாப்பிள்ளை பரசுராமன். அவர் என்ன பண்ணிருக்காரு, அங்கே வந்து என்ன பிரச்சனைன்னு வந்திருக்காரு. வந்த உடனே ஐயாலாம் அங்கே இருக்காங்க. பார்த்துட்டு இந்த அம்மா கத்திருக்கு, சுசீலா கத்திருக்கு. அது ஏதோ பணப்பிரச்சனை. ஐயா உடனே கடுப்பாக என்ன பண்ணார், கிளம்பி போயிட்டார் அவர். கிளம்பி போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பெல்ட்டை கழட்டி சுசீலாவை செம்மண்டி அடிச்சிருக்காரு. நீ தான் எங்கள் மாமாவுக்கு வந்து பயங்கர டார்ச்சர் தர நீ முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பு. நீ இனிமே இந்த பக்கமே இருக்கக்கூடாது. வந்த சம்பாதிச்ச பணத்தை வாங்கி போ அப்படின்னு சொல்லி செம்மடி அடிச்சிருக்காரு. விறகட்டை எடுத்து அடிச்சிருக்காரு. அந்த அம்மாவுக்கு சரியான அடியான், பெல்ட்டால் அடிச்சிருக்காரு. இந்த சம்பவத்தை பார்த்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க. இது ராமூர்த்தி சொல்லி வேற ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க. அடிச்சு சரியான அடி அடிச்சு இந்த அம்மா பயந்து போயிட்டாங்க. நம்மளுக்கு சாவடிச்சிட்டோம் போல இருக்கு அப்படிங்கிற அளவில் பயந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இன்னும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆதரவு இல்லை. அடிச்சதும் பயந்துட்டாங்க. பயந்தவனும் சுசீலாவுக்கு வேண்டிய சில பசங்க அந்த உள்ளூர்காரங்கெல்லாம் சேர்ந்துட்டு காலை பிடிச்சி கையை பிடிச்சி, ஐயா விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க, ஒரு ஆட்டோவில் இவங்களை ஏற்றி இந்த பக்கம் வரவே கூடாது நீங்கள்லாம் சொன்னோன்னா எல்லாம் ஏற்றி எல்லாம் ஒரு 2 ஆட்டோவை கிளம்பிட்டாங்க.